சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஓடியில் குரூவ் வந்து மேக்ரோவில் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து குரூவிங் போட்டிருந்தோம். இது வந்து அடுத்து ஓடியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3mm இன்செட் வந்து உடையாமல் ஓடணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு எம்எம்மு அப்புறம் மேலே தூக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு எம்எம் கட் எடுக்கும். அப்புறம் திரும்ப ரிட்டன் இங்கே வந்து 2 எம்எம்க்கு இறங்கும். திரும்பி மேலே போயிட்டு திரும்பி இங்கே வந்து 2 எம்எம்மு அப்படியே கண்டினியூஸாக 3 4ன்னு 5 எம்எம் டெப்த்துக்கு இறங்கும். இன்செட் உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சொன்ன 3mm இன்செட்டு, மேக்ஸிமம் டயமீட்ரு ஓடி வந்து 50 கொடுத்துருக்கேன். மினிமம் டயமீட்ரு வந்து 45 இந்த டெப்த்து. இதுக்கு வந்து நம்ம ஓடியில் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு குறைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே வந்து மைனஸில் டெப்த் ஆஃப் கட் வந்து மைனஸில் கொடுக்கணும். இது 51.2 அப்படிங்கிறது வந்து இந்த நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஆஸ் 100 வந்து 50னா அதுலேருந்து இது 1 mm டெப்த் ஆஃப் கட்லேருந்து ஒரு 0.2 ப்ளஸில் வச்சுருக்கு. அதனால தான் அந்த 1.2 வந்து நான் இங்கே பொசிஷன் வேல்யூக்கு 1.2 அதிகமாக வச்சுருக்கேன். அதாவது இந்த லைனும் ஒரே கால்குலேஷனில் தான் எடுக்கும். அதே 51.2ல் தான் நிற்கும். இது டெப்த்து இறங்குறது. அந்த இது 15 mm முன்னாடி இந்த 12 + 3 mm இன்செட்டு 15க்காக இங்கே பொசிஷன் ஆகும். -15ல் இந்த சைக்கிளில் இதாகும். அடுத்தது வந்து 18, அடுத்த ஒரு 3 mm தள்ளி 18க்காக அதாவது 6 mm கேப்பு, அது வந்து 18 mmக்கு அடுத்த இதில் போகும். மாற்றி மாற்றி ஃபார்வேர்டு ரிவர்ஸ் அப்படி தான் கட் எடுக்கும். இந்த இடம் தான் நம்ம எப்போ போல் கொடுக்குறது டெப்த் ஆஃப் கட்டு. இதோட சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். வாங்க இதை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம்.